ஹலோ சொந்தங்களே, இன்றைக்கி வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் பற்றி பார்க்கலாம். அதாவது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் என்னென்னா, நம்மளுக்கு வந்து கரு வந்து நல்லா பதியும் போது ஒரு சிலருக்கு அந்த மாதிரி ப்ளீடிங் ஆகும். பீரியட்ஸ் மாதிரி அந்த மாதிரி பீரியட் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு வைல்டாக அந்த மாதிரி ப்ளீடிங் ஆகும். அதுதான் வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்ன்றது. என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன ஃபீல் பண்ணேன், எனக்கு எப்படி இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் ஆச்சு, என்ன டைமில் ஆச்சுன்றதை இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னால் கரு பதியும் போது வர ப்ளீடிங் அப்படின்றது. அது எந்த டைமில் வரும்ன்றது நம்ம யாராலையுமே சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு 3 மந்த்க்குள்ளே எப்போ வேணால் வரும். ஏன் நான் எப்படி சொல்கிறேன்னா, நான் நார்மலாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ப்ரெக்னென்சி கார்டு செக் பண்ணுற அந்த டைமில் அந்த 31st டேயில் ப்ளீடிங் ஆகும், இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வரும் சம்டைம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் என்ன சொல்லியிருந்தாங்க, நம்ம கார்டு செக் பண்ணிட்டு பாசிட்டிவ் வந்ததுக்கப்புறம் 45 டேஸ் 50 டேஸில் வரும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. பட் மோஸ்ட்டாக டாக்டர்லாம் என்ன சொல்லுவாங்க, ஃபஸ்ட் அந்த 3 மந்த்க்குள்ளே வரும் அப்படின்னாங்க. நான் என்னோடய லைஃப்பில் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன ஆச்சுன்றதை நான் சொல்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 10வது வாரத்தில் தான் அந்த மாதிரி ப்ளீடிங் ஆச்சு. கிட்டத்தட்ட நான் ப்ரெக்னென்சியை தான் பாசிட்டிவ் செக் பண்ணிவிட்டு 2.5 மாதம் ஆகிடுச்சு. 3 மாதம் முடிய போகுது. அந்த ஸ்டேஜில் தான் வந்து எனக்கு அந்த மாதிரி ப்ளீடிங் ஆச்சு. எப்படின்னா, நான் ஆஸ் யூஷுவல் நான் பேபியோட ஹார்ட் பீட்லாம் பார்த்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக ஓகே நம்ம கன்சீவாக இருக்கும் அப்படின்னு இருக்கும்போது கரெக்டாக 10வது வாரத்தில் நான் ரெஸ்ட் ரூம் போகும்போது எனக்கு ஃபுல்லாக ப்ளீடிங்காக இருந்தது. ரொம்ப நிறையலாம் இல்லை, ஒரு 5-6 ட்ராப்ஸ் இருந்தால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்தது. எனக்கு அது பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. பட் அது என்ன ப்ளீடிங் எனக்கு தெரியல. ஒருவேளை நம்ம சம்டைம் நம்ம பாத்ரூம் போகும்போது ஹீட்னால் கூட ப்ளீட் ஆகும் இல்லையா, அதுவா இல்லை இது எங்கேருந்து வந்தது எனக்கு ஒன்றுமே புரியல. நான் வயிற்றில் பாப்பா இருக்குது, எப்படி ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு, ஒரே அழுக. அப்புறம் நான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். எங்கள் அம்மா வந்தாங்க. அவங்கக்கிட்ட சொன்னப்போ அவங்க என்ன சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது ஹீட்னால் கூட ப்ளீட் வரும் பாத்ரூம் போகும்போது, அதுவாக தான் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை, நீ பயப்படாது அப்படின்னு சொன்னாங்க. இல்லை இருந்தாலும் நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஒயிட் கிளாத் வச்சு செக் பண்ணேன். ஒயிட் கிளாத் வச்சு செக் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னா, ஒரு மாதிரி ப்ரௌன் டிஸ்சார்ஜாக இருந்தது. அது ப்ரௌன் டிஸ்சார்ஜ்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் அண்ட் பிங்க் அந்த மாதிரி சேர்ந்த மாதிரி டிஸ்சார்ஜாக அந்த மாதிரி இருந்தது. நான் எங்கள் அம்மாகிட்ட காமிச்சோன்னே அவங்களுக்கே ஒன்றும் புரியல. அவங்களுக்கும் ஒரு பயமாகிடுச்சு, என்ன இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் ஒன்றும் புரியல, இந்த மாதிரிலாம் ஆகாது இல்லையா, ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு பையனுக்கு இந்த மாதிரிலாம் எனக்கு ஆகலை, எதுவுமே வரல, இந்த மாதிரி ப்ளீடிங் எதுவுமே வரல. அதனால் எனக்கு ஒன்றும் புரியல, இது என்ன இது, இத்தனை வருஷம் கழித்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிருக்கோம், சந்தோஷப்பட்டால் இந்த மாதிரி ஆகுதே, ஒன்றுமே புரியல. சரி ஓகே, அந்த கஷ்டத்துலையும் நான் என்ன பண்ணேன், பேபியோட ஹார்ட் பீட்டு தான் நம்மளுக்கு தெரியுமே, படுத்தா நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்துட்டு பாப்பா ஹார்ட் பீட் தெரியுதான்னு செக் பண்ண, ஸ்ட்ரைட்டாக படுத்துட்டு எனக்கு வயிற்றில் பாப்பா ஹார்ட் பீட் துடிக்கிறது தெரிஞ்சுது. அது ஓரளவுக்கு எனக்கு மனசு நிம்மதியாக இருந்தது. இன்னொரு விஷயம் எனக்கு என்ன நிம்மதியாக இருந்ததுன்னா, எனக்கு ஸ்டொமக் பெயின் எதுவும் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி வேறு எதனா இருந்தால் ஸ்டொமக்லாம் ரொம்ப வலிக்கும் இல்லையா, எனக்கு ஸ்டொமக் பெயின் எதுவுமே சுத்தமாக இல்லை. அதேமாதிரி ரொம்ப ஃப்ளோவாலாம் இல்லை, ரொம்ப லைட்டாக மைல்டாக தான் இருந்தது. நான் ஒயிட் கிளாத் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது. மற்றபடி ரொம்ப ஃப்ளோவாக அந்த மாதிரி பேட் வைக்கிற அளவுக்கு அப்படிலாம் இல்லை. நான் பேட் கூட எதுவுமே வைக்கல. சரி ஓகே, இருந்தாலும் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய டாக்டருமே அங்கே அன்றைக்கி இல்லை, அவங்க வெளியே ஊருக்கு போயிருந்தாங்கன்னு சொல்லிடவும் நான் வேறு ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்த்தேன். அவங்க வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்கேன் பண்ணாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, பேபிலாம் நல்லா தான் இருக்குது, ஹார்ட் பீட்லாம் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட காமிச்சாங்க. ஓகே அப்படி, அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக ஆச்சு. பட் எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க, டேப்லெட் கொடுத்தாங்க. அப்போ நான் அந்த டாக்டர்கிட்ட கேட்டேன், ஏன் இந்த மாதிரி ஆகுது டாக்டர், அதுவும் 10வது வாரத்தில், கிட்டத்தட்ட எனக்கு 3 மாதம் ஆகும் போது இந்த மாதிரி ஏன் ஆகணும், பாப்பாவும் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் நம்ம சிலருக்கு அந்த மாதிரி ஆகும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கரு வந்து பதியும் போது நல்லா ஸ்ட்ராங்காக பதியும் போது அந்த மாதிரி ஆகும், அது ஒன்றும் இல்லை, அது ஃபஸ்ட்டு 3 மந்த்க்குள்ளே எப்போ வேணால் நடக்கும், பட் ஒரு சிலருக்கு தான் அந்த மாதிரி ஆகும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் என்னை வந்து ரெஸ்ட்டில் இருக்க சொன்னாங்க, ரொம்ப ட்ராவல்லாம் பண்ணாதீங்க, ரொம்ப வேலைலாம் செய்யாதீங்க, அதேமாதிரி ஹஸ்பண்ட் கூட ஒன்றாலாம் இருக்கக்கூடாது, ஒரு 5 மந்த் வரைக்குமே நீங்கள் ரெஸ்ட்டில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு அனுப்பிச்சாங்க. டேப்லெட்லாம் கொடுத்து நானும் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த டேப்லெட்லாம் போட்டதுக்கப்புறம் எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. மறுபடியும் ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் என்ன ஆச்சு, இந்த பழைய ஈரல்லாம் இருக்கும் இல்லையா, அது எப்படி ஒரு மாதிரி கலரில் இருக்கும்ல, ப்ரௌன் கலரில் பழைய ஈரல், அந்த மாதிரி எனக்கு லைட்டாக சின்னதாக ஒரு டிஷ்யூ மாதிரி வந்தது.
அது வந்துட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரியே வந்து டிஸ்சார்ஜ் ஒயிட் டிஸ்சார்ஜ் கூட அந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் கலந்தால் எப்படி வரும் அந்த மாதிரி வந்தது. எனக்கு மறுபடியும் பயமாகிடுச்சு, இதுன்னா மறுபடியும் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு என் டாக்டர் இருந்தாங்க. என் டாக்டர்கிட்ட போய்ட்டு நான் செக் பண்ணேன். அதே மாதிரி அவங்களும் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை, இது அப்படி தான் வரும், ஒரு 3-4 டேஸ் அந்த மாதிரி இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் டேப்லெட் தரேன் நீ போடு அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிச்சிட்டாங்க. இப்போது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கில் மெயினாக என்ன நீங்கள் பார்க்கணுன்னா உங்களுக்கு ஸ்டொமக் பெயின் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னால் ஸ்டொமக் பெயின் சுத்தமாக இருக்காது. இதே நார்மல் ப்ளீடிங் அந்த மாதிரினா ஸ்டொமக் பெயின் இருக்கும். அதே மாதிரி வந்து நமக்கு பிளட் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்காது. இந்த பீரியட்லலாம் நம்ம பேட் வைப்போம்ல, அந்த அளவுக்குலாம் பிளட் ஃப்ளோ வந்து இருக்காது. நம்ம செக் பண்ணும்போது வேணால் நம்மளுக்கு தெரியலாம், இல்லை இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் கூட சேர்ந்து வரலாம். பட் பேட் வைக்கிற அளவுக்கு அந்த ஃப்ளோ இருக்காது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட்டியாக அந்த மாதிரி ரத்த கட்டியாக அந்த மாதிரி வரக்கூடாது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கில். நார்மலாக டிஸ்சார்ஜ் அந்த மாதிரி வேணால் வரலாம். இதுதான். ஒருவேளை நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரௌன் டிஸ்சார்ஜ் ஆகுது, ஒரு 28 டேயில் 29 டேயில் ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வருது அப்படின்னு சொன்னாலுமே நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா மேபி இது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக கூட இருக்கலாம். உங்களுக்கு பீரியட் வரல அப்படின்னும் போது ஒரு 35 டே போல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது பாசிட்டிவாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் யாரா ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கூட உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாலுமே நீங்கள் பயப்படாதீங்க. மேபி இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு பாருங்கள் 2.5 மாதம் போயாச்சு நான் ப்ரெக்னென்ட் ஆகி. கரெக்டாக 10வது வாரத்தில் எனக்கு அந்த மாதிரி ஆச்சு. அவ்வளோ லேட்டாக தான் எனக்கே வந்து கரு பதிஞ்சிருக்கு. அப்போனா நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு 2 வாரம் கழித்து எனக்கு என்டி ஸ்கேன் இருக்குது. எனக்கு அந்த என்டி ஸ்கேன் போகிற வரைக்குமே ஒரு பயம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருந்தது. அது போய் செக் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு மனசே நிம்மதியாக இருந்தது. இதுதான் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங். இது உங்களுக்கு எப்போ வேணால் வரலாம். ஃபஸ்ட்டு 3 மந்த்க்குள்ளே நீங்கள் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு 3-4 டேஸ் முன்னாடியும் வரலாம். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு 45 டேஸ் 50 டேஸ்லேயும் வரலாம். என்ன மாதிரி வந்து 10வது வாரம் 11வது வாரத்துலேயும் வரலாம். ஃபஸ்ட்டு 3 மந்த்க்குள்ளே உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்தால் இது அப்சல்யூட்லி நார்மல். என்னோடய டாக்டர் எனக்கு அட்வைஸ் பண்ணது இதுதான். ஸோ பயப்பட வேணாம். ஸ்டொமக் பெயின் இல்லையா, ஃப்ளோ அதிகமாக இல்லையா, அதெல்லாம் மட்டும் பார்த்துக்கோங்க. பட் நீங்கள் இன்கேஸ் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு 3 மந்த்துக்கு மேலே அந்த மாதிரி ஆச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணணும். பட் ஃபஸ்ட்டு 3 மந்த்க்குள்ளே ஆச்சுன்னா அது நார்மல் தான். நீங்கள் யாரும் பயப்படாதீங்க. அவ்வளோதான். எனக்கு இந்த 3 டேஸில் விட்டு வந்தது இல்லையா, அதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக இல்லைன்னு என்னோடய ஃபுல் ப்ரெக்னென்சி ஜேர்னி வரைக்குமே எனக்கு ப்ளீடிங்கோ எதுவுமே இல்லை, ப்ரௌன் டிஸ்சார்ஜோ எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு நார்மலாக தான் இருந்தது. நானுமே ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது இந்த வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது. ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு பையனுக்கு இந்த மாதிரியெல்லாம் இல்லை, எதுவும் இந்த மாதிரி பிளட்டெலாம் எதுவும் வரல. இதெல்லாம் எப்படி வரும், கன்சீவ் ஆனால் பிளட்டெலாம் வருமா, இதெல்லாம் சும்மா போல் அப்படின்லாம் நானே நினச்சேன். பட் அப்படி கிடையாது. ஒரு ப்ரெக்னென்சி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஒரு சிலருக்குலாம் அந்த மாதிரி வரும் போல். எனக்கு என்னோடய செகண்ட் ப்ரெக்னென்சியில் வந்துடுச்சு. என்னாலே அதை நம்ப முடியல. வயிற்றுக்குள்ளே குழந்தை வந்துட்டு இந்த மாதிரி ரத்தம் வருமா அப்படின்றது எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு இதை பற்றி வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் நான் அதை பற்றி எனக்கு தெரிஞ்சது வீடியோ போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோ வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.